வாட்ஸ்அப் மூலமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாத்திருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? கடவுள் கைவிட்டாலும் நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஊனமுற்ற தம்பிக்கு அந்த ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் குரூப்பில் ஒரு அறிவிப்பை போட்டு குரூப்பில் இருக்க எல்லாரோட பங்களிப்போட இந்த ஆட்டோவை வாங்கி இந்த தம்பிக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டி உதவுறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நண்பர்கள் குழு மார்த்தாண்டம் சார்பில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏழை எளியவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மார்த்தாண்டத்துல மாற்றுத்திறனாளி சிவசுந்தரன் அப்படிங்கிறவருக்கு அவங்க ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா அவங்க இதன் மூலமா விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வராங்க. அந்த 1021 பேர் சேர்ந்து நாட்டு நலத்திட்ட பணிகள், மக்கள் சேவைகள், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் நாங்க உதவிட்டு இருக்கோம். பாருங்களேன், வாட்ஸ்அப் மூலமா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அழிச்சுதான் பார்த்திருப்போம். ஆனா வாட்ஸ்அப் மூலமா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையே மாத்தி இருக்காங்க. இவங்க தான் 100 கடவுளுக்கு சமங்க அப்படி